வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நாளாகவும் ஆரோக்கியமான நாளாகவும் அப்படியே வாழ்த்துக்கள். இன்றைக்கி டே 16. இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம்முடைய சர்க்கிள் எப்படி பூமி உருண்டைன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா? சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் தான் நம்முடைய ஃப்யூச்சர் டிசைட் பண்ணுறது. அதுதான் அதெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாம் ரெகுலராக யார் கூட பழகிட்டு இருக்கிறோமோ அவங்களுடைய சராசரி தான் நம்ம இருப்போம். குறிப்பாக ஒரு 3லேருந்து 5 பேர் நம்ம பழகிற நண்பர்கள், அந்த சர்க்கிள், அந்த 5 பேரோட சராசரி தான் நம்ம இருப்போம். ஃபினான்ஸ் அதே மாதிரி தான். நாம் ரொம்ப நல்லா பழகிட்டுருக்கிற நம்மளோட சர்க்கிள் ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 5 பேரோட இன்கம் ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா அதோட அவங்களோட இன்கம் அந்த ஆவரேஜ் இன்கம் விட நம்ம கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி நம்மளோட சர்க்கிள் அது எந்த மாதிரி அமையுதோ அதே மாதிரி தான் நம்ம இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட சர்க்கிள் எல்லாமே வந்து ஒரு வாக்கிங் போகிற ஒரு சர்க்கிளாக இருந்ததுன்னா நம்மளும் கண்டிப்பாக வாக்கிங் போயிடுவோம். புக்ஸ் படிக்கிற சர்க்கிளாக இருந்தால் நம்மளும் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுவோம். சரியான உணவு பழக்கத்தை சாப்பிட்ற ஒரு சர்க்கிளாக இருந்தால் நம்மளும் அதுக்கு போயிடுவோம். லைப்ரரிக்கு போகிற ஒரு சர்க்கிளாக இருந்தால் லைப்ரரிக்கு போயிடுவோம். ஒயின் ஷாப்புக்கு போகிற சர்க்கிளாக இருந்தால் ஒயின் ஷாப்புக்கு தான் போவோம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெட்டி நியாயம், ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்கள பற்றி சுற்றி இருக்கிறவங்கள பற்றி குறை சொல்கிற ஒரு சர்க்கிளாகவே இது நம்ம கூட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் அதே மாதிரி தான் மாறிடும். அது நமக்கே தெரியாது. நாம் வந்து இது கெட்டுக்கிட்டு இருக்கிறோன்ற விஷயமே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட சர்க்கிள் அப்படியே இருக்கிறதுனால, எல்லோரும் அதே மாதிரி இருக்கிறதுனால நம்மளும் அப்படியே தான் மாறிடும். கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அம்மனமாக தெரிகிற ஊரில் கோமணம் காட்டின பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இருப்போம். சரி, அந்த சர்க்கிள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானு கேட்டால் ரொம்ப அவசியம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட சர்க்கிள் தான் நம்முடைய எல்லா ஃப்யூச்சருமே டிசைட் பண்ணும். கொஞ்சம் முந்தி சொன்ன மாதிரி நம்முடைய சர்க்கிள் ஹெல்த்தியான சர்க்கிளாக, ஹாப்பியான சர்க்கிளாக, ரொம்ப பாசிட்டிவான சர்க்கிளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹெல்த்தியான சர்க்கிளாக இருந்தால் நமக்கு அந்த ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் வந்துடும். நம்ம ஹெல்த்தியான ஹேபிட்ஸ்குள்ளே வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க டிஃபால்ட்டாக அப்படியே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சேம் டிட்டோ. நம்மளோட சர்க்கிள் எல்லாமே வந்து ஒரு சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துலையுமே இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் பார்க்குற ஒரு சர்க்கிளாக இருந்தால் நாம் ஒரு குறை சொல்கிற நபராக இருக்கவே மாட்டோம். நம்ம குறை சொல்லாத ஒரு நபராக நாம் இருக்கும் பட்சத்தில் அதை வீட்டில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஸ்பௌஸோ இல்லை பசங்களோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் அதே மாதிரியே வீட்டில் எது நடந்தாலும் அதில் இருக்கிற குறையை மட்டும் பார்க்காம அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளோட சர்க்கிள் வந்து ஒரு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க, வாக்கர்ஸ் அசோசியேஷன், ரன்னர்ஸ் அசோசியேஷன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளோட சர்க்கிள் எப்பயுமே வந்து ஒரு ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு சர்க்கிளாக இருந்து அமைஞ்சு வச்சு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நாமளும் அவங்களோட சேர்ந்து ஒரு வாக்கிங் போகிறதோ இல்லை ஒரு ரன்னிங் போகிறதோ இல்லை ஒரு மேரத்தான் போகிறதோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். நாம் ரொட்டீனாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம கூடவே வர ஆரம்பிச்சிடுவோம். நம்மளோட சர்க்கிள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணுற ஒரு சர்க்கிளாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக நாமளும் என்ன பண்ணுவோம், வருமானம் வந்ததுன்னா அதில் மினிமம் ஒரு 5 to 10% சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு பட்ஜெட் போட்டு பிளான் பண்ண செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். இதை ரொட்டீனாக பண்ண ஆரம்பித்தோம்னா வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பௌஸ் அதை பார்ப்பாங்க, அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, குழந்தைங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வைஸ் வர்ஸா நம்மளோட சர்க்கிள் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. அடிக்கடி கண்டதை சாப்பிட்ற ஒரு சர்க்கிளாக இருக்குது. எப்போ சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தெரியாது, எப்போ வேணால் எதை வேணால் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக இருக்குது. உடம்பை பற்றி அக்கறை துளி கூட இல்லாத ஒரு சர்க்கிளாக இருக்குது. வீட்டை பற்றி அக்கறை இல்லாத சர்க்கிள். சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தில் இருக்கிற குறைய மட்டுமே பார்க்குற ஒரு சர்க்கிளாக இருக்குது. பணத்தை பற்றியே லிட்ரஸி சுத்தமாக இல்லாத ஒரு சர்க்கிளாக இருக்குன்னா எது வந்தாலும் அதில் செலவு பண்ணிவிடுவோம், மிச்சம் தான் சேர்த்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக இருந்தது அப்படின்னா நம்ம குடும்பமும் அதே மாதிரி கெட்டு குட்டி சவராக போகும். அதனால் உங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய சர்க்கிள் தான் நம்மளுடைய ஃப்யூச்சரையே டிசைட் பண்ணும். ஸோ உங்களோட சர்க்கிளை கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து யோசிங்க, உங்கள் சர்க்கிள் எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எந்த சர்க்கிளோடு இருக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களோட சர்க்கிள் பாசிட்டிவான சர்க்கிளாக இருந்தால் சிறப்பு. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களோட சர்க்கிளை பாசிட்டிவான சர்க்கிளாக மாற்றிக்கோங்க. அப்போ அதை நீங்கள் நல்லா இருக்க முடியும். உங்களை பார்த்து உங்கள் ஃபேமிலியும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள்.